அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்கேஜி பாப்பாவுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் ஷர்ட்டும் பினோஃபோரும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஷர்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷர்ட்டுக்கான மெட்டீரியலை கரைப்பகுதி நம்ம சைடு நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி போட்டு ரெண்டாக மடித்து நம்ம நீட்டு வாக்கில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடணும். ஏன்னா துணி முன்ன பின்ன இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடியில் ஷர்ட் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அங்கே ஒரு லைன் போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷர்ட்டோட லென்த்து 15 இன்ச்சஸ், அது கூட ஸ்டிச்சஸ்க்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 15.5 இன்ச்சஸ், அதாவது நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அதுக்கு அப்புறமா நீங்கள் 15.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அங்கே ஒரு லைன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு கரைப்பகுதி இருக்குல்ல, கரைப்பகுதியில் பட்டனுக்கும் ஐக்கும் நம்ம பட்டன் ஹோலுக்கும் நம்ம ஸ்பேஸ் கொடுப்போம்ல, அதுக்கு ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி கரைப்பகுதியில் பக்கத்தில் ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணணும். 9.5 இன்ச்சஸ் ஷோல்டர், அதில் ஆஃப் வந்து 4.75. நம்ம அதை அந்த 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணோம்ல, அந்த லைனுக்கு அப்புறமா நம்ம 4.75 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ்க்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 5.25 இன்ச்சஸ் நம்ம ஷோல்டரில் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் இறக்கம் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம நெக் மார்க் பண்ணணும். நெக் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சஸ், எல்கேஜி பாப்பான்றதுனால ஒரு 1.5 இன்ச்சஸ் நெக்கு வித்து வச்சா நம்மளுக்கு போதும். நெக்கு டீப்பும் 1.5 இன்ச்சஸ், ஸ்டிச்சஸ்க்கு 1/2 இன்ச்சு விட்டோம்னால அது சேர்த்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஷோல்டர் டவுன் மார்க் பண்ணோம்ல, அங்கே வந்து நம்ம ஹார்மோல் மார்க் பண்ணணும். ஹார்மோல் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஹார்மோல் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பஸ்ட் அளவு மார்க் பண்ணணும். பஸ்ட் அளவு பார்த்திங்கன்னா 22 யூனிஃபார்ம் அப்படின்றதுனால நம்ம ஒரு 6 இன்ச்சஸ் லூஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அப்போ 22 கூட ஒரு 6 இன்ச்சஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 28 வரும். அதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 இன்ச்சஸ் வரும். அந்த 7 இன்ச்சஸை நம்ம அங்கே மார்க் பண்ணணும். 7 இன்ச்சஸ் கூட சைடில் நம்ம சீம் அலவன்ஸுக்கு நான் ஒரு 1 இன்ச்சு விட்டுருக்கேன். 1/2 இன்ச்சு விட்டால் போதும், ஆனால் நான் 1 இன்ச்சு விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஹார்மல் கர்வ் ட்ரா பண்ணிக்கணும். இது யூனிஃபார்ம்ன்றதுனால நம்ம நார்மலாக ப்ளவுஸ் துடிக்கு கொடுக்குற மாதிரி ரொம்ப ஷேப்பாக கொடுக்கணும்னு இல்லை, நம்ம லைட்டாக சின்னதாக ஒரு கர்வ் கொடுத்துக்கிட்டா போதும். அதே மாதிரி நெக்குக்கும் அதே மாதிரி குட்டியாக ஒரு கர்வ் சின்னதாக கொடுத்துக்கிட்டா போதும். அவ்வளோதான், நம்மளோட ஷர்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி. நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம நெக்கு வரைஞ்சிருக்கோம்ல, அங்கே கரெக்டாக நம்ம அந்த நெக்கை மட்டும் கட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற கிளாத்தை அதே மாதிரியே ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கரைப்பகுதி நம்ம ஓப்பன் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சோம். இப்போ க்ளோஸ்டு சைடு நம்ம இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போ மார்க் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணோம்ல, அந்த ஃப்ரண்ட்டில் 2 இன்ச்சஸ் நம்ம காஜாக்கு பட்டனுக்கு விட்டோம்ல, அது போக அதுக்கப்புறம் அந்த 2 இன்ச்சிலேருந்து நீங்கள் அந்த ஷர்ட் அளவை வச்சு நம்ம மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கணும். பேக்குக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை விட பேக்குக்கு வந்து 3 இன்ச்சஸ் வந்து லென்த்து நம்ம அதிகமாக எக்ஸஸாக வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். இது வந்து 2 விதமாக தைப்பாங்க. ஒன்று பேக்லேயே சேர்த்து இந்த மாதிரி தைக்கலாம், அப்படி இல்லைனா ஷோல்டர் மட்டும் தனியாக கட் பண்ணியும் தைக்கலாம். நாம் வந்து பேக்கு கூடயே சேர்த்து வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். திரும்பவும் நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை பேக் மேலே எட்ஜில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அங்கே வச்சோம். இப்போ வந்து நம்ம அந்த எட்ஜில் வைக்கணும். வச்சுட்டு நெக்கோட அளவும் ஷோல்டரோட அளவும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு எடுத்துடணும். ஷோல்டர் மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டை விட பேக்கில் வந்து ஷோல்டர் வந்து நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம அந்த ஷோல்டர் அங்கே அதுக்கு நேராக 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல, அங்கே நேராக வச்சுட்டு 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு ஹார்மோல் வந்து ஃப்ரண்ட்டை விட பேக்குக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணணும். அந்த இடத்துல வந்து கர்வ் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக லைட்டாக கொடுத்தா போதும். திரும்பவும் ஷோல்டருக்கு நம்ம டவுன் கொடுத்தோம்ல 1 இன்ச், அதே மாதிரி இங்கே 1 இன்ச்சு டவுன் கொடுத்து நம்ம ஷோல்டரை கிராஸாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஆர்ம்ஹோல் மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த 3 இன்ச்சுக்கு நம்ம ஃப்ரண்ட்டை போட்டுருக்கோம்ல, அந்த அளவுக்கு அதே லென்த்துக்கு நம்ம பேக்கையும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிற அளவுக்கு ஆர்ம்ஹோலு ஷோல்டரு எல்லாமே நம்ம சேர்த்து கட் பண்ணிடணும்.
நெக்ஸ்ட்டு நெக்கோட டீப்க்கு, அதாவது இது காலர் நெக்குன்றதால நம்ம ஒரு 1 இன்ச்சு கொடுத்துக்கிட்டா போதும். 1 இன்ச்சு கொடுத்து லைட்டாக கர்வ் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஸ்லீவுக்கு, அதாவது நம்ம 2ஆக மடித்தோன்னா நமக்கு 7 இன்ச்சஸ் வரணும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இது வந்து எப்படி எடுக்கிறதுனா, நீங்கள் ஷர்ட் வந்து ஹார்மோல் மார்க் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த ஹார்மோல் வந்து எவ்வளோ வருதுன்னு நம்ம மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணிக்கிட்டு அதே லென்த்து நம்ம இங்கேயும் வைக்கணும். ஸோ அதனால் நான் ஒரு 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அதை போட்டு இன்னொரு ஸ்லீவும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரேடியாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்லீவும் ஒரே டைம்லேயே வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட அரவுண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம லூஸ் ஸ்கூல் தானே தைக்கிறோம். ஸ்லீவோட அரவுண்ட் வந்து 4.5 இன்ச்சஸ். சீம் அலவன்ஸ் ஷர்ட்டுக்கு நான் 1 இன்ச்சு கொடுத்தேன். அதனால் ஸ்லீவுக்கும் 1 இன்ச்சு கொடுத்து 5.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்லீவோட இறக்கம் வந்து நம்ம ஒரு 2.5 இன்ச்சஸ் இறக்கம் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிங்கல்ல, அந்த 1.5 இன்ச்சுக்கு நம்ம ஸ்லீவோட அரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு பாட்டம் வந்து கொஞ்சம் கிராஸாக எடுத்துக்கணும். இப்போது நம்ம பாட்டமில் 5.5 இன்ச்சஸ் கொடுத்தோம்ல, அதை விட ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம ஹார்மோல் அரவுண்டுக்கு வந்து 6.5 இன்ச்சஸாக மார்க் பண்ணணும். அந்த 2.5 இன்ச்சஸ் டவுன் கொடுத்தோம்ல, அது கூட நம்ம அதை கனெக்ட் பண்ணி ஸ்லீவ் கர்வ் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி முடிச்சுட்டு சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கைக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஷர்ட் காலரும் எப்படி ஷர்ட்டை ஸ்டிச் பண்ணுறதும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2ல் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.